ஹாய்ங்க. துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகுங்கிற வேல்மாறலின் வரிகள் மெய்யானதுதான். ஏன்னா முருகருக்கும் சூரபத்மனுக்கும் நடந்த போர்ல ஒரு மாய அஸ்திரத்தினால முருகரின் படைகள் கட்டுண்டது. முருகர் தன் வேல் அனுப்பிச்சு அந்த கட்டுக்களை உடைச்சு படைகளை உயிர்ப்பிச்சாரு. அப்படி உயிர்த்தெழுந்த வீரபாகு ஒரு சபதம் இட்டான்னு நேத்து நான் வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். முருகரின் படைத்தளபதியான வீரபாகு உயிர்த்தெழுந்து இனி பானுகோபனை அழிக்காம முருகரின் முகத்துல முழிக்க மாட்டேன்னு ஒரு சபதம் இட்டிருந்தான். இது ரொம்ப எளிமையானதா தெரியலாம். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் முருகரை பத்தி எண்ணி சிந்திச்சு பேசிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கொடுமையான விஷயம். இதே வைராகியத்தோட 5வது நாள் போர்ல பானுகோபனை வீரபாகு அழித்தான். சூரசம்ஹாரமும் திருக்கல்யாணமும் முடிஞ்ச பின்னாடி முருகர் வீரபாகுவை அழைச்சு, நீ என் தம்பியா, படைத்தலைவனா, தூதுவனா, என்னுடைய துணிச்சலான கரமாக இருந்தாயே வீரபாகு, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. பொன் பொருள்னு இந்த உலகத்துல எதை கேட்டிருந்தாலும் முருகர் வீரபாகுவுக்கு கொடுத்திருப்பாரு. ஆனா வீரபாகு கந்தனின் பாதத்தை என்னைக்குமே மறக்காத வர வேணும்னு கேட்டாரு. இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அல்லவா? தன்னலமற்ற பேரன்பு முருகர் மேல வீரபாகு கொண்டிருந்தாரு. நீங்களும் இந்த தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து கோயில் போனீங்கன்னா வீரபாகுவையும் தரிசிச்சுட்டு வாங்க. ஏன்னா வெற்றிவேல் வீரவேல்னு முழங்கிய முதல் நபர் அவர். உங்களுக்கு வெற்றிகளை அள்ளி கொடுப்பாரு. இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.